அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் ஒரு புத்தகத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். இந்த புத்தகம் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டு அதனுடைய பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் முக்கியமான புத்தகம். இது ஈசா மையத்தின் வாயிலாக 31/5/2026 அன்று அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த புத்தகத்தை நான் பேசுவதற்கு முன் ஒரு பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த பாடல், உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, ஏறாத மேடை இல்லை போடாத வேஷம் இல்லை, ஏறாத மேடை இல்லை போடாத வேஷம் இல்லை, சிந்தாத கண்ணீர் இல்லை சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை. இந்த பாடலுக்கும் கண்ணனுக்கும் அத்தனை பொருத்தங்கள் உண்டு. இந்த கண்ணன் பிறப்பதற்கு முன்பே பிரச்சனைகளை சந்தித்தவன். இந்த கண்ணன் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு காலகட்டமும் அவனுக்கு எதிரிகளும் நட்பும் அதிகமாகியிருந்தன. இந்த கண்ணனின் வாழ்வியல் இதையெல்லாம் விடுத்து கொண்டாட்டமாக கோலாகலமாக அவன் வாழ்ந்த வாழ்க்கை மிக அழகானது. நம் சத்குரு அவர்களின் வாழ்க்கையை போலதான் என நினைக்கின்றேன். அதனால்தான் சத்குரு இந்த புத்தகத்தை லீலா ஜாலமாக நீல ஜாலமாக கொண்டாடப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் தொகுப்புத்தான் இந்த புத்தகம் என்று இந்த ஆசிரியர் சுபா அவர்கள் சொல்கிறார். அவர் மேலும் சொல்கிறார், சத்குரு எங்களுக்கு கிடைத்த பேறு என்கிறார். அந்த பேறு என்ற வார்த்தை அளப்பெரியது, அளவிட முடியாதது. அதை சுபா அவர்கள் மிக 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 உயரிய நிலையில் அதை சொல்கிறார். நம் கவிஞர் கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது இந்த புத்தகத்தில் காட்டப்படக்கூடிய கிருஷ்ணனை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேச பேச நம் நினைவில் நிழலாடி செல்பவர் அந்த கிருஷ்ணனை காட்டிய நம்முடைய கிருஷ்ணன் சத்குரு என்கிறார். இவர்களெல்லாம் இப்படி பேசுகிறார்கள். இந்த புத்தகத்தை பார்த்தவுடன் எனக்கும் தோன்றுமல்லவா, சத்குரு ஒரு உயரத்தையும் பள்ளத்தையும் சமன் செய்யும் மகான். அவர் புதிய ஆன்மீகத்தின் வெளிச்சம். தேசமெங்கும் ஓடும் நதிகளைப் போல கங்கை, யமுனை, காவிரி இப்படி தேசத்தின் நரம்புகளாய் விளங்கும் நதிகளைப் போல இந்த தேசத்தின் அடிநாதமாய் விளங்கும் ஒரு பெரிய அற்புதர். இந்த தேசத்தின் இருக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கும், மன ரீதியாக இருக்கும் பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வையுங்கள், கலைத்து விடுங்கள், நாம் சந்தோஷமாக இருக்கலாம், என்னோடு இருங்கள் என்று மிக
உன்னத நிலையில் இருந்து பார்க்கும் அந்த கவிதைதான் சத்குரு அவர்கள். இந்த புத்தகம், இந்த கிருஷ்ண லீலா என்ற புத்தகம் 331 பக்கங்களை கொண்டது. 72 உப தலைப்புகளில் இது தனது வாழ்க்கையை பயணம் செய்கிறது. இந்த புத்தகத்தில் கொண்டாட்டம், கோலாகலம், போர், வீரம், ஞானம் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இந்த புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தால் அதன் உணர்வுள்ளே நீங்கள் சென்று பெரிய கொண்டாட்டமாக மாறுவீர்கள். கிருஷ்ணலீலா பாகம் 1. யார் இந்த கிருஷ்ணன்? யாராலும் அடக்க முடியாத குழந்தை, குறும்புக்காரன், புல்லாங்குழல் இசைஞ்சன், நாட்டிய கலைஞன், நல்ல காதலன், போர் வீரன், சாணக்கியன். ஆனால் கண்ணனை அறிந்து கொள்வதென்பது அத்தனை எளிதல்ல. அது சாத்தியமற்ற ஒன்று. அது இருட்டில் இருக்கும் யானையை தடவி பார்ப்பது போல என்கிறார். சரி, கிருஷ்ண லீலை என்றால் என்ன? லீலை என்றால் விளையாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். வாழ்க்கையில் விளையாட்டாக வாழத் தெரியாதவர்கள், வாழ்வது எப்படி என்று அறியாதவர்கள், வாழத் தெரியாதவர்கள். வாழ்க்கையில் விளையாட்டாக வாழத் தெரியாதவர்கள், வாழ்வது எப்படி என்று அறியாதவர்கள், வாழத் தெரியாதவர்கள். நீங்கள் எந்த பிரச்சனையை எடுத்தாலும் அதை அணுகும் முறை என்று ஒன்று உண்டு. நமக்கு நம்மை அறியாமல் நாம் கடந்து வந்த பாதைகளில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் சரியாக அணுகும்போது அது ஒரு வெற்றியை நோக்கி நகரும். அதில் இந்த புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த புத்தகம் சொல்கிறது. இதயத்தில் கொஞ்சம் உன்னதமான அன்பு என்கிறார் சத்குரு. சத்குரு சொல்கிறார், கண்களை சற்று நேரம் மூடுங்கள். மனைவி, குழந்தை, தாய், இப்படி யார் வரும்போதும் கண்களை இருக்கும் அத்தனை அன்பையும் திரட்டி எதிரே இருப்பவரை பாருங்கள். உங்கள் கண்களில் அன்பை தவிர வேறேதும் இருக்கக்கூடாது. இதுதான் கருணையின் பாதை என்கிறார் சத்குரு. அதில் ஒரு அழகான வார்த்தையை வைக்கிறார்கள், உன்மந்தம். நாம் ஒரு செயலில் ஈடுபடும் போது அந்த செயலை நம்மை அறியாமல் ஒரு அனுபவத்தில் இருப்போம். அது சொல்ல முடியாத அனுபவமாக இருக்கும். அது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அனுபவம்தான் உன்மத்தம், கண்மூடித்தனமான பக்தி, அன்பு என்கிறார் சுபா அவர்கள். அதற்கு தாமல் சரவணன் என்ற பேச்சாளர் ஒரு அழகான உதாரணம் சொன்னார். ஒரு ஊத்துக்காடு வேங்கட சுப்பிரமணியன் ஒரு கர்நாடக சங்கீத தெரிந்தவர். அவர் பாடும்போது தாளக்கட்டிற்காக துடைகளை தட்டி பாடமாட்டாராம். கண்ணனின், கிருஷ்ணனின் கீர்த்தனைகளை பாடும்போது அவர் தொடைகளை தட்டமாட்டாராம். காரணம் கேட்டார்கள். நான் கீர்த்தனைகளை பாடும்போது கண்ணன் மடியில் துயில் கொள்வான். அவன் துயில் கொள்ளும்போது நான் தொடைகளை தட்டினால் அவன் எழுந்து விடுவான். எப்படி பாருங்கள், எப்படி ஒரு அன்பு! அதற்காக அவர் தொடைகளை தட்டமாட்டாராம். இப்படி கண்ணனை பற்றி நிறைய பேசுகிறார்கள். நான் இந்த புத்தகத்தின் 297வது பக்கம் கொஞ்சம் நகர்கின்றேன். ஈசனோடு ஈசனே ஆயினாலும்
பற்றற்று இரு, ஈசனே என்றாலும் பற்றற்று இரு. கண்ணனுக்கு ஒரு முறை தலைவலி வந்து விடுகிறது. கண்ணனே ஒரு தீர்வையும் சொல்கிறார். உங்களில் யார் என்னை உண்மையாக நேசிக்கிறார்களோ அவர்களின் பாத தூளியை எடுத்து என் நெற்றியில் தடவினால் தலைவலி சரியாகிவிடும் என்கின்றான். அது எப்படி? அது தவறல்லவா? நான் உன் மீது பற்றோடு இருக்கின்றேன். நான் ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன், அது முட்டாள்தனம் என்கிறார்கள் அந்த பெண்டிரெல்லாம். இங்கு கலைஞர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை கோடிட்டு காட்டுகிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சத்குரு அவர்கள் நண்பர்களோடு அமர்ந்திருந்த போது, ஈசாவில் அமர்ந்திருந்த போது ஒரு அடியவர் வருகிறார். அவர் தீப எண்ணெயோடு வருகிறார். அந்த தீப எண்ணெயோடு வரும்போது சத்குரு அதை நீங்கள் அருந்துங்கள் என்று சொல்கிறார். சத்குரு இது தீபத்திற்கு ஏற்றக்கூடிய எண்ணெய், அதனால் நான் அருந்த மாட்டேன் என்கிறார். இல்லை இல்லை, நீங்கள் அருந்துங்கள் என்கிறார் சத்குரு. ஆனால் அவர் மறுத்து விடுகிறார். அந்த இடத்தில் சத்குரு சொல்கிறார், அந்த சனத்தில் சத்குரு சொல்கிறார், நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள், அந்த சனத்தை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள் என்கிறார். ஏனென்றால் அந்த அடியவருக்கு கடுமையான வயிற்று வலி. இந்த ஞானத்தில் இருக்கும்போது சத்குரு ஒரு விடயத்தை சொன்னால் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி அவர் கேட்டிருந்தால் அவரின் வயிற்று வலி முற்றிலும் குணமாகி இருக்கும். அதை கவிஞர் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள். இதில் அடுத்த பகுதி இந்திரோற்சவம், கோபோற்சவம். கண்ணனுக்கு இந்திரோற்சவம் வேண்டுமா, கோபோற்சவம் வேண்டுமா என்று கேட்டால் கண்ணன் சொல்கிறான், எனக்கு கோபோற்சவம் தான் வேண்டும், இந்திரோற்சவம் வேண்டாம் என்று சொல்கின்றான். பெரியவர்கள் எல்லாம் கோபப்படுகிறார்கள், ஆதங்கப்படுகிறார்கள். ஆனால் கண்ணன் தீர்க்கமாக இருக்கின்றான். நான் என்னோடு, என் மக்களோடு, என்னை சுற்றி இருப்பவர்களோடு என் வாழ்க்கையை கொண்டாட வேண்டும். அந்த கொண்டாட்டம்தான் மிக மிக உயரியது. எப்படி சத்குரு தன்னை சார்ந்த மக்களோடு, தன் எளிமையான மக்களோடு அமர்ந்து விரும்பி அவர்களோடு பயணம் செய்கிறார்களோ, அதைபோல இந்த கதையின் நாயகன் கிருஷ்ணன் ஒரு பெரிய முடிவை எடுத்து அந்த கோபோற்சவம் என்ற விழாவை எடுத்து அதை கொண்டாடுகிறான். அதை மேலும் நீங்கள் காண வேண்டுமென்றால் கிருஷ்ணலீலாவை படியுங்கள். கம்சன் ஏன் ஒவ்வொரு குழந்தையாக கொன்றான்? அவசியம் படியுங்கள் கிருஷ்ணலீலா. காரணம் வேண்டுமல்லவா? ஒரு மனிதன் ஒரு செயலையும் செய்யும் போது காரணம் வேண்டுமல்லவா? கம்சன் ஏன் அப்படி செய்தான் என்று கிருஷ்ணலீலா படியுங்கள். பூதனை ஏன் பொய் சொன்னால், பொய் எந்தெந்த இடங்களிலெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த புத்தகத்தை படியுங்கள். தீராத விளையாட்டு பிள்ளை என்ற தலைப்பில் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான விடயம் ஒன்று நடந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு உதாரணத்திற்கு வைத்துக்கொள்வோம். அப்பொழுது மனிதன் கொள்ளை மகிழ்ச்சி அடைவான். உங்கள் நடை எப்படி இருக்கும்? பாரதியின் நடையை போல இருக்கும். பாரதி எப்படி செல்லம்மாளை அழைத்து கொண்டு வீதிகளில் கம்பீரமாக நடந்தானோ அப்படித்தான் உங்கள் நடை இருக்கும். இந்த புத்தகம் உங்களுக்குள் ஒரு பெரிய கம்பீரத்தை ஏற்படுத்தும். இந்த புத்தகம் பல பல பகுதிகளை சொல்கிறது. எப்படி கண்ணன் 6 வருடம் பயிற்சிக்கு சென்றார், எப்படி ஒரு பெரிய பாம்பை அடக்கினார், எப்படி கோதையரோடு கொஞ்சி மகிழ்ந்தார், எப்படி வாழ்வியலை அணுகினார், எப்படி அந்த
உருளை கற்றிக்கொண்டு வெண்ணெய் திருடி இப்படி பல வியூகங்களை, பல அழகிகளை இந்த புத்தகம் உங்களுக்கு மிக அற்புதமாக சொல்கிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். இந்த புத்தகம் ஒரு அற்புதம், அற்புதரின் புத்தகம். அதனால் சொல்கின்றேன். எனக்கு எப்பொழுதும் ஒரு சிறு வரிகளோடு முடித்தால் அழகாக இருக்கும் அல்லவா? அப்படி சத்குரு என்ற தலைப்பில் நான் சில வரிகளை எழுதியுள்ளேன். நான் பயணப்பட்ட நேரங்களில் சத்குரு தலைவர், உமை பார்த்தேன், உமையவள் அவளை பார்த்தேன், உமை பார்த்தேன், உமையவள் அவளை பார்த்தேன், கவிஞர் பேசும்போது, மரபின் மைந்தன் முத்தையா, கவிஞர் பேசும்போது வீசும் கைகளில் பார்த்தேன், கவிஞர் பேசும்போது அவர் வீசும் கைகளில் பார்த்தேன், கால கணக்கில் நான் வாடி நிற்கையில் அந்த வாகன புகையில் உமை பார்த்தேன், பேசி சிரிக்கும் குழந்தையின் நடையில் அந்த குமரியின் சிரிப்பில் தாயின் மடியில் பார்த்தேன், உமை பார்த்தேன், மலையின் வளைவில் பனியின் முகட்டில் பச்சை மரத்தில் நான் ஏகாந்த உணர்வில் நீல நிறமாய் உன்னை பார்த்தேன், உன்னை பார்த்தேன். சத்குருவே சரணம், சரணம்.